ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வாரம் வந்து கமாடிட்டி மார்க்கெட் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து இந்த வாரம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேடர்ஸ் உடைய அன்னன்னைக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் சில அப்டேட்ஸு, டிப்ஸு, கால்ஸு இது எல்லாமே வந்து நம்ம ட்ரேடர்ஸ் குரூப்ஸில் வந்து ட்ரேடர்ஸ் உடைய சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து பார்க்கலாம். நேச்சுரல் கேஸில் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ஃபால், கிட்டத்தட்ட ஒரே நாளில் 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் வரைக்கும் ஏறிச்சு. அதே மாதிரி ஃபாஸ்ட்டில் வந்து கீழே இறங்கும். எப்போயுமே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு ரூல் இருக்குது. எந்த ஒரு இறக்கமும் கரெக்ஷனும் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் அதே ஃபாஸ்ட்டில் வந்து கீழே வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து கரெக்ஷன் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது படுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இது வீக்லி சார்ட்டு. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து ட்ராயிங் பண்ணோம் அப்படின்னா இந்த கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் இருந்து மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்புறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட்டு வந்து லெட்டு ஆக்சுவலாக வந்து பேஸ் மெட்டலை பொறுத்தளவுக்கு பொசிஷ்னலாக ஒரு செல்லிங் தான் இருக்குது. சைனா வந்து ஏதாவது வந்து எக்கனாமிக்கலாக வந்து ஊக்குவிப்பு தொகை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, எக்கனாமிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பொசிஷ்னலாகவே மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரைடேயில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னென்னா 100 பிபிஎஸ் மாதிரி ரிசர்வ் ரேஷியோ வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது பேங்க்ஸ் வந்து இதனால் வந்து என்ன அப்படின்னா பேங்க்ஸுக்கு வந்து அதிகமான அளவுக்கு வந்து மணி வந்து புழக்கம் ஏற்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் மெட்டலுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸு. ஸோ இங்கேருந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து பேஸ் மெட்டலுக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் எடுக்கும். பேஸ் மெட்டல் மட்டும் இல்லை, க்ரூட் ஆயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது லெட்டு வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகும்போது மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக செல்லிங் நடக்கும். அண்டு வீக்லி சார்ட்டில் வந்து டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட்லேயும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கேட்டான் வால் மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு ஸ்லைட்லி வந்து எல்லா பேஸ் மெட்டல்லையும் ஒரு அப்வேர்டு வந்து கொடுத்துருக்கு. இது நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம முடிவெடுக்க முடியும். ஸோ லெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறதே ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காப்பர் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருந்து பிரேக் ஆகி கீழே வந்துட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே இருக்குது. ஸோ காப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைனாவுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. இது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 408க்கு மேலே சஸ்டெயின் பண்ணும்போது ஷார்ட் டேர்மாக ஒரு 414 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிங்க்கும் வந்து லெட்டு மாதிரியே தான் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து எப்படி வந்து கோல்டும் சில்வரும் வந்து ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறதோ அதே மாதிரி தான் வந்து ஜிங்க்கும் லெட்டும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஃபாலோப்பில் தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க ரிவர்சல்லாம் வந்து தெரியல. ஸோ மண்டே நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அதை பொறுத்து வந்து இதை வந்து லெட்டையும் ஜிங்கையும் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பரை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயிலையும் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து எடுத்திருக்கு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து அந்த மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு அப்சைட் கொடுத்துருக்கு. அதே போல் இங்கேருந்து ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட்டு இந்த சேனல் பிரேக் ஆகும்போது இந்த இடத்துல திருப்பியும் அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த பாட்டமில் வந்து வரும்போது நம்ம பை பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட வந்து எந்த லெவலில் வந்து கிட்டத்தட்ட வந்து 3290லேருந்து 3280 இந்த ரேஞ்சில் வரும்போது ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எந்த டெக்னிக்கோ இல்லை எந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணி ஒரு பை சிக்னல் கிடைச்சா கூட அந்த இடத்துல வந்து பை பண்ணலாம். ஸோ 3360 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 3290லேருந்து 280 இந்த இடத்துல வரும்போது ஒரு 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 அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு இடம் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம். ஸோ அலுமினியத்தோடைய வீக்லி சார்ட்டு, அலுமினியத்தில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து வீக்லி சார்ட்டு. இந்த வீக்லி சார்ட்டுடைய லாங் டேர்ம் ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம ட்ராயிங் பண்ணும்போது இந்த ட்ரெண்டுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்டுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து வந்து ஃபர்தராக வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி திருப்பியும் கீழே இறங்கலாம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக இதுக்கு மேலே ஏறி க்ளோஸ் ஆகணும். ஸோ என்ன இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுனால இது பெருசாக வந்து குறிப்பிடத்தக்க அளவில் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு பாசிட்டிவான அப்சைடு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனியில் வந்து நேல்கோங்கிற ஒரு கம்பெனி, நேஷ்னல் அலுமினியம் கார்ப்பரேஷன் சொல்லிட்டு அதனுடைய விலை வந்து இப்போது ஒரு 67 ரூபா எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக வந்து டவுன் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அலுமினியத்தை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக நேற்றுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுனால ஒரு ஸ்லைட்டாக ஒரு அப்சைடு கொடுத்துருக்கு, ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஈவன் தான் வந்து நேச்சுரல் அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்மாக வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இனி ஃபர்தராக வந்து எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நிக்கலும் அதே மாதிரி. இது வந்து நிக்கலுடைய டே சார்ட்டு. இந்த நிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு ஒரு ரிவர்சல் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ நிக்கலில் பொறுத்தளவுக்கு எப்போ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுதோ, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதோ, அப்போ தான் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் பையிங்கை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா தான் வந்து நம்ம வந்து ஏன்னா ஃப்ரைடே வந்து நிக்கல் வந்து ஒரு நல்ல அப்சைட் கொடுத்துச்சு. ஃப்ரைடே கூட என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கால் கொடுத்துருந்தேன். அதாவது நம்ம அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து ஒரு கால் கொடுத்துருந்தேன். என்னுடைய பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கால்ஸு, டிப்ஸு, அப்டேட்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஃப்ரைடே வந்து நிக்கலில் வந்து ஒரு கால் கொடுத்துருந்தேன். ஒரு 2000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி மார்னிங் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு கால் கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட வந்து அதுவும் ஒரு 2000 2500 ப்ராஃபிட் வர மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ ஒன்லி 2 கால் தான் வந்து கொடுத்துருங்க. காப்பர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இதில் பொசிஷன் கால் வந்து 411.20 வரைக்கும் இருக்க டார்கெட்டுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல வந்து கவனமாக பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு. ஸோ கோல்டு வந்து கோல்டு வந்து பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கீழே வந்து ஒரு பாட்டம் லைன்லேயும் மேலே வந்து இந்த சேனல்லையும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது திருப்பியும் வந்து இங்கே கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பொதுவாக இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மாதிரி சேனலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரைடே வந்து இதே மாதிரி நான் ஃபார்ம் பேரோல்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா, ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டா, ஒரு எக்கனாமியை வந்து அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான டேட்டா வந்து நான் ஃபார்ம் பேரோல். அதாவது வேலை இல்லாதவங்களுக்கான சலுகை எவ்வளோ கொடுக்குறாங்க அதுக்கான அந்த டேட்டாஸ். ஃப்ரைடே வந்து அது வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அமெரிக்காவுக்கு அது பாசிட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டாலருடைய விலை, டாலருடைய ஸ்ட்ரென்த்தன் வந்து ஏறும்.
ஸோ டாலருடைய ஸ்ட்ரென்த் வந்து ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக கோல்டு கோல்டு அண்ட் சில்வருடைய விலை வந்து இறங்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு வந்து 31,470 இருக்குது. ஸோ இது வந்து 31,500 580 இந்த ரேஞ்சில் வந்து வந்துட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு 31,280 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கோல்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் வந்து பெரும்பாலும் வந்து கோல்டு வந்து செல்லிங்கில் இருக்குது பெட்டர். ஓகே, ஸோ இந்த வாரம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் பண்ணாததுக்கு முன்னாடியே நம்ம வந்து பண்ணுறது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து அப்டேட்ஸு சில வந்து கிளியராக வந்து ஒரு சார்ட் போட்டே வந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து தமிழ் ட்ரேடர்ஸுடைய டெலகிராம் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் எந்த சார்ஜஸும் கிடையாது. இதுக்கான லிங்க் வந்து இதோடைய லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.